போதும் 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 தெரியும் தெரியும் நான் வச்சிருக்கேன் மேடம். அதே அவர் பாருங்க நேற்று ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை தேடி போகும்போது கூட இங்க இருக்க 2 பெரிய ஆளை கூட்டி போவோம் வச்சாலும் கூட இல்லாம சேகர் சார் என் பேர். நான் டி புதூரில் வீடு எடுத்துக்கிறேன் சார். இப்போ வந்து ஆண்டி வீட்டில் ரசிக்க இருக்கேன். அங்கே வந்து தொழில் பண்ணுறதுனால ஆண்டி வீட்டில் வந்து குடியிருக்கேன் சார். வீடு எடுக்கிறேன் சார். வீடு எடுத்து வீட்டு மேலே வந்து ரோனு மாற்றி போட்டதுனால வீடு ரோடு போட்டேன். அதில் வந்து மிஜாச்சி வந்து வரதா வரலான்னு பேங்கிட்ட வந்து எங்களுக்கு ஃபோன் போட்டாங்க. அந்த மிஜாச்சி நாங்கள் வராதனால அது வந்து ஒரு மாற்றி நம்பர் அடிச்சதுனால அது நம்ம செல்லில் வந்து லாக் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வந்து போய் ஏடிஎம்ல காலையில் போய் செக்அப் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே கேட்டிருந்தாங்க. செக்அப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் சார். அது அங்கெல்லாம் ஒரு ஆள் தெரிஞ்ச ஆளா தெரியாத ஆளோ இருந்து அங்கே போய் பார்த்துக்கலாம்னு நாங்கள் யதார்த்தமாக போயிட்டேன் சார். அப்போ அங்கனுக்குள்ளே தெரியாதெல்லாம் வந்து எப்பயும் போல கொஞ்சம் நாயிட்டாக இருக்கிறவங்ககிட்ட எடுக்க சொல்லியேன் சார். எடுத்ததுமே அந்த ஆள் வந்து சரி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துருக்காங்க சார். எடுத்துட்டு காசு மட்டும் ஏறி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு 10 ரூபா எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் சார். அப்போ எடுக்கணுமே அந்த 10 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த ஏடிஎம்மும் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த ஏடிஎம்மும் நாங்கள் யதார்த்தமாக நான் பார்க்கல. ஏடிஎம்னு நான் பார்க்கல. நான் சேஃபில் வச்சுக்கிட்டு அந்த காசை வச்சுட்டு நான் வந்துட்டேன் சார். அதுக்கு பிறகு அவங்க கொண்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் ஒரு 10 ரூபா எடுத்திருக்காங்க. என்னடா மிஜாஜ் வருதுன்னு பார்த்தா நம்மகிட்ட ஏடிஎம் இருக்குது. நானும் ஏடிஎம் நான் அப்பயும் கவனிக்கல சார். அப்போ நம்ம போய் 10 மணி ஆகிக்கணும். பிறகு அங்கே பேங்கிலிருந்து நம்ம மாற்றி போட்டதுனால அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அங்கே போயிட்டேன் சார். அங்கே போகவுமே அந்த செக்கை எழுதி கொடுக்குற டயத்தில் தான் நம்மளுக்கு அந்த ஆவுமே வந்துச்சு. என்ன சார் காசு பூரா முட்டு காசு இருக்கு, நீங்கள் முட்டு செக் எழுதி வந்துருக்கீங்கன்னு கேட்ட சோருக்கு நான் வந்து யதார்த்தமாக அவங்க சொல்லிட்டாங்க சார் ஏடிஎம் கொடுங்கன்னு கேட்க அந்த ஏடிஎம்மை கையில் கொடுத்தேன். கொடுத்த சோருக்கு அவங்க என்னப்பா ஏடிஎம் வேறே இல்லை அப்படின்னு பார்க்கல. அப்போ லாக் பண்ணிட்டாங்க. அந்த காசை எடுத்துட்டு அவங்க அந்த பேங்குக்கு நான் கொடுத்துட்டு வெளியே வந்து நான் ப்ரோவிட்டன்ஸ் வந்து கேஸ் புகார் பண்ணுவேன் சார். அப்போ புகார் பண்ணால் அப்போ ஏடிஎம் வந்து நம்ம ஸ்டேட் பேங்கில் போய் அவர் மேனேஜர்கிட்ட போயிட்டு கேட்டேன் சார். கேட்ட சோருக்கு இது ஸ்டேட்மெண்ட்டு எடுத்து கொடுத்தாங்க சார். ஒரு முதல் நாள் மறுநாள் சேர்த்து எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து 3 தடவை 10 ரூபா எடுத்திருக்காங்க சார். எடுத்துட்டு வந்து ஜுவல்லரியில் வந்து கோடியில் வந்து 75 ரூபாய்க்கு நகை எடுத்துருக்காங்க சார்.